மிகப்பெரிய ஆக்டர், நடிப்பு அரக்கன்னு சொல்லலாம். பல நடிப்பு அரக்கனா இருந்து போய் உண்மையா நடிப்பு அரக்கனா திவாகர் கிடையாதுங்க. இங்க நெறைய பேர் திவாகர்ன்னு நெனச்சிருக்கீங்க. அவரு கிடையாது. உண்மையான நடிப்பு அரக்கன் ஒருத்தர் இருக்கிறாரு. கட்சி ஆரம்பிக்க போறாரு, கட்சி கொடியில அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாரு அப்படிலாம் சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் எடுத்தா வருது லைனா, என்னங்க கட்சி ஆரம்பிச்சிட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா தெரியுது, மூஞ்செழுத்து நடிகர்ன்னு சொல்லலாம். மூஞ்செழுத்து நடிகர்னா விஜயனாவுக்கு போயிறாதீங்க. இன்னொரு மூஞ்செழுத்து நடிகர். அவரு வந்து நம்ம ரசிகர் மன்றத்தோட ஒரு கட்சி கொடி மாதிரி ஒண்ணு, கட்சி கொடி இல்லைங்க, அவரோட கொடி, ரசிகர் மன்ற கொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கொடி, அந்த கொடியெல்லாம் எடுத்து கார்ல எல்லாம் கட்டிட்டு இருக்கிறாங்க. சரி ரைட்டு, அண்ணன் வேற எதுக்கும் ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கிறாரு போல அப்படின்னு பார்த்தா, இல்லைங்க அப்பெல்லாம் கிடையாதுங்க, நாங்க ரசிகர் மன்றத்தை வச்சு மக்களுக்கு நல்லது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சோசியல் மீடியால அடிச்சு கிடக்கிறத பார்த்துட்டு இருக்கிறேன். சரி ஓகே, இங்க வந்து அவங்கவுங்க ஜனநாயக உரிமை, யாருனாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யாருனாலும் கட்சியை ஆட்சியை கவுக்குறக்கும் வேலை பார்க்கலாம், யாருனாலும் கட்சியை வந்து கலைச்சிட்டும் போகலாம். அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குல்ல. அதுக்கு வந்து ஜனநாயகம் வந்து இடம் கொடுக்குதல்ல அப்படின்னு இருக்கும்போது பிரச்சனை இல்லை. ஏன்னா விஜயனா சினிமாவில இருந்து வந்திருக்காரு. இப்ப அதனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளும் வந்து சினிமாவில தானே இருக்கிறோம், நம்மளும் மக்களுக்கு பொது சேவை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கிளம்பி வராங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம நடன மாஸ்டர் எல்லாம் உள்ள வந்தாரு. பட் அவருக்கு சமத்தையா ஒரு அடியை கொடுத்துட்டாங்க போல, ஆள் தலைவர் இப்ப தலைமுறை ஆயிட்டாரு. இல்லைங்க நான் வரலைங்க, பல பேர் உழைப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜகா வாங்கிட்டாரு. நான் ஒண்ணு கேட்கிறேன், தயவு செஞ்சு கேட்கிறேன், விர்ச்சுவல் வாரியர்ஸ் நிறைய பேர் உங்களுக்கும் மனசுக்குள்ள இருக்கும். பட் நான் கேட்கிறேன், இப்போ அவர் வந்து திருச்சி கிழக்குல நிக்க போறேன்னு ஒரு வீடியோல ஸ்டார்டிங்லயே ஆரம்பிச்சாருல, அப்படின்னு இருக்கும்போது அப்ப இவருக்கு தெரியலையா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய உழைப்பு இருக்குது, பல பேர் இதுக்காக உழைச்சிருக்காங்க, அப்ப அவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கணும், அப்ப அவர் யோசிக்கலையா? இவர் என்னன்னா ஒரு ஸ்கெட்சை போட்டு பார்த்துருக்காரு, என்ன நமக்கு இங்க ஒரு நியூஸ் வரலாம், நம்மளை பத்தி என்ன பேசுவாங்கன்னு காத்திருந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்ல இது அதுக்கான நேரம் இல்லை, ஆனா நான் அரசியலுக்கு வருது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்ற மாதிரி போயிட்டாரு. புரியுதா? அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு போயிருக்காரு, எங்க நமக்கு போனா நல்லது மதிப்பு கிடைக்குமோ, எங்க நமக்கு போனா நல்லது செய்ய முடியுமோ அந்த கட்சிக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டு முடிச்சுட்டு போயிட்டாரு. திரும்ப வருவாரான்னு தெரியல, பட் மேபி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் நான் ஒண்ணு கேட்கிறேன், எந்த தைரியத்துல இவர் வாரன்னு சொன்னாரு எனக்கு புரியல. எப்படியோ இவர் வந்தாருன்னா ஜெயிச்சிருவாரு, அது உறுதிதான். பட் நான் அப்பவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இதுக்கு பின்னாடி பல பேர் தேவைகள், அதாவது நம்ம டிவிக்குல உழைச்சவங்க இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா பெரம்பூர்ல அங்க ஒருத்தர் இடத்த விட்டு கொடுத்துருப்பாரு, திருச்சியில ஒரு ஆளு இடத்த விட்டு கொடுத்துருப்பாரு, அப்படின்னு இருக்கும்போது யாரையாவது அந்த இடத்த விட்டு கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து ஜெயிக்க வைங்க அப்படின்னு, அப்படி கொடுத்தா மட்டும்தான் அது கரெக்டா இருக்கும்னு பேசியிருந்தேன். பட் இவரு என்னன்னா அந்த வீடியோலயே சொன்னாரு, நான் திருச்சி கிழக்கு அப்படின்னு ஆரம்பிச்சாரு. யார் சொன்னா திருச்சி கிழக்குன்ட்டு? இவரே ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப இவர் என்ன பண்ணாருன்னா, நான் திருச்சி கிழக்குல தான் நிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட பின் பண்ணி அதை வச்சு நம்மளுக்கு ஒரு கருத்தை கேட்கலாம்னு பார்த்தாரு. கருத்து சமத்தி அடி விழுந்தோன்னா ஜகா வாங்கிட்டாரு. இதான் நடந்துச்சு. புரியுதா? பட் இங்க ஒரு சில பேர் அவருக்கும் முட்டு கொடுக்குறீங்க, அது தப்பு. அதுவும் அவங்கவுங்க பாயிண்டா இருந்தாலும் எனக்கு தப்பா தோணுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கதைக்கு வருவோம். நம்ம தனுஷ் அண்ணா வந்து கட்சி தான் ஆரம்பிச்சிட்டாரு போல, இவரும் என்ன உள்ள இறங்கிட்டாரு போல அப்படின்னு நினைச்சேன். பட் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா அடித்தளத்தை போட்டிருக்காரு. இது யாருனாலும் ஆரம்பிக்கலாம், கரெக்ட் தான். பட் அதுக்கான அடித்தளத்தை போட்டிருக்காரு. இது மேபி கட்சியா கன்வெர்ட் ஆகுமா ஆகாதா, இல்லைன்னா அவர் மாமா மாதிரியே அவரும் ஜகா வாங்கிட்டு போயிருவாரா என்ன? ஜகா வாங்கல, பட் அவர் என்னன்னா நான் அனௌன்ஸ் பண்ண கட்சி கூட சொல்லல அவரு. பட் இருந்தாலும் அவரே மாதிரி இவரும் வந்துட்டு அப்படி அப்படி போயிருவாரா அப்படின்னு தெரியல. பட் கட்சி கொடியை பார்க்கும்போது கொஞ்சம் எங்கேயும் ஒற்ற சாயல்ல தான் இருக்குது. பட் வரட்டும், மக்களுக்கு நல்லது செய்யட்டும். நல்லது தானே, மக்களுக்கு யார் நல்லது செஞ்சாலும் நல்லதுதான். ஆனா வந்து ஒருத்தர் வந்து சினிமால இருந்து வந்துட்டாருன்னு சொல்றதுக்காக அத்தனை பேர் வர்றது கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டு தான். என்ன சொல்ல சொல்றீங்க எனக்கு புரியல. இங்க ஒருத்தர் வாராரு, அப்படியே வந்து அவர் வந்து ஜெயிச்சிட்டாரு, அப்ப நம்மளும் வந்து ஜெயிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அது தப்புன்னு நீங்க யாருமே சொல்ல முடியாது. அது மக்கள் தேர்ந்தெடுத்துப்பாங்க, மக்கள் ஓட்டு போடுவாங்க. அவங்களுக்கு மக்களுக்கு வந்து ஓகே அவர் வந்தா செய்வாருப்பா அப்படின்னு சொன்னாருன்னா மக்கள் ஓட்டு போட்டுப்பாங்க. அதை விட்டுட்டு நம்ம இருந்துட்டு இங்க நீ எப்படிடா வரல நான் எப்படிடா வரலான்னு சொன்னா அதெல்லாம் தப்பு. ஏன்னா நாளைக்கு நானும் கட்சி ஆரம்பிக்கலாம், நானும் உள்ள வரலாம், நீங்களும் வரலாம். அப்படின்னு இருக்கும்போது வந்து அதை நம்ம தப்பா பேசுறதுல ஒரு இதுவும் கிடையாது. வரட்டும், மக்களுக்கு நல்லது செய்யட்டும். இப்போதைக்கு அது அரசியல் கட்சியா மாறல, அது வந்து ஒரு அவங்களோட வந்து நற்பணி மன்றத்தோட ஒரு கொடியா தான் வச்சிருக்காங்க. அதனால ஃபியூச்சர்ல அது எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். மேபி ஃபியூச்சர்ல வந்து சிவகார்த்திகேயன் அண்ணன் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுல்ல, இருக்கலாம். இப்ப கையில கொடுத்துட்டு போயிருக்காரு. விஜயனுக்கு அப்புறம் அவரே வந்துட்டு இங்க ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குல்ல.
துப்பைக்கு வந்து அண்ணன் கொடுத்ததுதான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். பட் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது ஃபியூச்சர்ல எப்படி மாறும்? ஓகே, எல்லாருமே சினிமால இருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சினிமாவில் இருக்க அத்தனை பேரும் உள்ள வரணும்னு நினைக்கிறது பத்தி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு அடித்தளம் போட்டது விஜய் அண்ணாவான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப மேபி எல்லாருமே எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க, ஜெயலலிதா அம்மாவை எடுத்துடுங்க, எல்லாருமே வந்து அதுல இருந்து உள்ள வந்தவங்க தான். பட் விஜய் அவர்கள் எதிர்கொண்ட நெகட்டிவ, விஜய் அவர்கள் எதிர்கொண்ட அந்த சதி செயல்கள், பல அவதூறுகள், அவர் மேல வச்சிருக்கிற அந்த நெகட்டிவ் பிம்பத்தை செட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து அவரை வந்து கெட்டவரா காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பிற நடிகர்கள் உள்ள அரசியலுக்குள்ள வந்தாங்கன்னா அதெல்லாம் தாங்குவாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி. இவர் அளவுக்கு பொறுமையா பேசுறதுக்கும் அவங்களுக்கு முடியுமான்னு கேட்டீங்கன்னா பொறுமை கம்மி. சாரி, முடியாதுன்னு சொல்றேன். ஏன்னா ஒரு ஆளை வந்து அடிச்ச அடியில திருச்சி கிழக்குன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ஒரு அடிச்ச அடியில அவரே பின்னாடி போயிட்டாரு, எப்ப நமக்கு வேணாம்ப்பா அப்படின்ட்டு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. அதனால பார்க்கலாம், பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்ட்டு. காலம் பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஃபியூச்சர்ல காலம் எப்படி பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம்.